பலன் தரும் ரட்சிப்பு. என்ன தரும் ரட்சிப்பு? இந்த ரட்சிப்பு எனக்குள் இருக்கும் என்றால் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். பலன்னா என்னது? நல்ல இந்த பூஸ்ட், ஹார்லிக்ஸ், மட்டனு, சிக்கனு, ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டு சரீரத்தை பலமா வச்சிருக்கிறதா? What do you mean by strength? இந்த ஆவிக்குரிய விதத்துல பலன்னா என்ன? நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த ரட்சிப்பு எனக்கு பரலோகத்தை தருவது மாத்திரமல்ல, இந்த பூலோகத்தில் எனக்கு ஒரு பலனை தருகிறது. நல்ல கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மனிதனுக்கும் இதுதான் வித்தியாசம். அவனுக்கும் பிரச்சனைகள் வருகிறது, அவனுக்கும் குடும்பத்தில் போராட்டங்கள் வருகிறது, அவனுக்கும் தேவைகள் வருகிறது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எதையும் கர்த்தர் பலத்தினால் நின்று பார்ப்போம் என்று நிற்கிறான் பாருங்க. அந்த பலனை தருகிறது சால்வேஷன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமே. ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்குள் ஒரு பெரிய பலன் இருக்கிறது. அதைதான் பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு I can do anything by the power of Holy Ghost.